நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அருமையான உம்முடைய தாசரை கொண்டு நீங்க ஏற்படுத்தின இந்த ஊழியம் ஒரு அற்பமான ஒரு ஊழியமாயிருந்ததுப்பா. ஆனாலும் கர்த்தர் உங்க கிருபையினால் இதை நாளுக்கு நாள் பெருக பண்ணி நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்து ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த ஊழியத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி அருமையான பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் எங்களை அற்புதமாய் நடத்தி இருக்கிறீரே. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நடத்துதலுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த ஸ்தலத்திலே உம்முடைய நாமம் விளங்குவதற்காக ஆண்டவரே இந்த நாளிலே உங்க பிள்ளைகள் ஒருமனப்பட்டிருக்கிறோம் ஐயா. உங்க சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். உங்க கிருபை எவ்வளவு மேலானது ஆண்டவரே. எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற உங்க கிருபை அது எவ்வளவு மேலானது என்பதை உணர்ந்து நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. அடியாருக்குள்ள ஆண்டவரே தேவதாசராகிய உமது அடியாருக்குள்ள நீர் கொடுத்திருக்கிற ஆத்தும பாரோ அது விசேஷித்தமானதப்பா. அது விசேஷித்தமானது ஆண்டவரே. உண்மையுள்ள தாகம் நிறைந்த வாஞ்சையுள்ள ஒரு ஆத்தும பாரத்தை ஐயாவின் உள்ளத்துல கொடுத்திருந்தீரே. உங்களுக்கு நன்றி சொல்லுவோமா. சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்திலே ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை கொடுத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த வாஞ்சையின் நிமித்தமாக ஆண்டவரே, அந்த தாகத்தின் நிமித்தமாக ஆண்டவரே பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒருமுகப்படுத்தி இருக்கிறீரே. உங்க அன்பு எவ்வளவு பெரியது, உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் நெருக்கத்தோடு போராட்டத்தோடு பலவீனத்தோடு பலவிதமான இன்னலுக்கு மத்தியில இந்த ஸ்தலத்தில் உம்மை தேடி வரும் பொழுதெல்லாம் எங்களுக்காய் உண்மையா எங்க பாரத்தை உள்ளத்திலே ஏற்று ஜெபிக்கிற ஒரு உன்னதமான தாசரை எங்களுக்கு கொடுத்தீரே. அவர்கள் உங்க சமூகத்தில் வடித்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாய் இருந்தீரே. உங்களுக்கு நன்றி நீ சொல்லுங்க, உங்களுக்கு நன்றி நீ சொல்லுங்க. உங்க சமூகத்தில் உங்க உண்மையாய் ஜெபித்த ஜெபங்கள் ஆண்டவரே வீண் போகாதபடி என் வாழ்க்கையை மாற்றினதற்காக, என் பலவீனத்தை மாற்றினதற்காக, என் வியாதியின் கூரை முறித்து போட்டதற்காக, என் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை உண்டு பண்ணினதற்காக உங்களுக்கு நன்றி நீ சொல்லுவோமா. உங்களுக்கு நன்றி நீ சொல்லுவோமா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஐயாவை கொண்டு செய்த மகிமையான காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காக உம்மை துதிக்கிறோம், மனைவிக்காக உம்மை துதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கால் மிதித்த ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஏராளமா நாங்க உங்களை துதிக்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அவர்களுக்குள் இருந்த அந்த வைராக்கியத்தை எங்களுக்குள் தரும்படியாக, அதை தட்டி எழுப்பும்படியாக, அந்த வைராக்கியம் எங்களுக்குள் கொழுந்து விட்டு எரியும்படியாக இந்த நாளை முன்குறித்தீரே. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. இந்த மிஷனரி தரிசன கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மிஷனரி இந்த தரிசன கூடுகையிலே நாங்கள் இந்த கடலூர் மாவட்ட ஊழியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். விபிஎஸ் ஊழியத்தில் போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 150 பிள்ளைகள்கிட்ட நிறைய வந்தாங்க. அகவா ஊழியத்தில் வந்து ஒரு 150 பேர் வந்தாங்க. ஒவ்வொரு எங்கள் முத்துகிருஷ்ணாவரம் சபையிலையும் 100 பேர்கிட்ட வந்தாங்க. வாலிபர்
விபிஎஸ் ஊழியத்துக்கும். இப்படி ஒவ்வொரு ஊழியத்திலையும் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அதே போல் அந்த மாதம் ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த ஊழியத்திலையும் நிறைய புது புது கிராமங்களுக்கு போகிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம். நம்ம இப்போ பட்டாம்பாக்கம் சார்பு சபையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேர்ந்து சேமக்கோட்டை போய் ஒவ்வொரு மாதமும் போய் அந்த இடத்துல நாங்கள் நின்று ஜெபம் பண்ணி அந்த இடத்த வாங்கணுன்னு அந்த இடத்த சீர் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டு குழி புதராக இருந்துச்சு. அந்த இடத்துல நாம் எல்லா சபையரும் சேர்ந்து நின்று அந்த இடத்துல ஒருமனமாக போய் ஜெபம் பண்ணி இப்போ ஆண்டவருடைய பெரியதான கிருபையினால் அருமையான கருணாகரன் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அந்த இடத்துல அதிகமாக அவர் போய் அந்த வேலை நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் போய் அந்த காம்பவுண்டு போட முடிச்சிருக்கிறாரு. அந்த அளவு எடுக்கும்போது நாங்கள் போய் நின்னோம் எல்லாம். அதே போல் அந்த கிராம ஊழியத்துக்கு பட்டாமகத்துக்கு நாங்கள் சேர்ந்து போய் ஒவ்வொரு மாதம் போய் அந்த கிராம ஊழியத்துக்கு அந்த சேமக்கோட்டை போய் கிராம ஊழியத்தை செஞ்சுட்டே வந்தோம். இப்போ அது நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்குது. சீக்கிரமாக நம்ம அதுக்கு இடம் வாங்கிட்டு சபை கட்டணும். நம்ம சபை வளர வளர ஆத்துமாக்கள் பெருகிக்கிட்டே வருது. இப்போ போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே கிளை ஊழியங்களை 5 ஊழியமாக இப்போ நம்ம முத்துகிருஷ்ணாவத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரங்களும் 3 கிராம் 2 கிராமும் போய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போட்டோ அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த ரிப்போர்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படி கிராமத்தில் அவங்க தியாகத்தோடு ஒவ்வொரு விசுவாசிகளும் நல்லா உற்சாகமாக செயல்படுறாங்க. எங்களோட இணைந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் முத்துகிருஷ்ணாவர் உபாசத்துக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு 10-20 பேர்கிட்ட வந்துடுவாங்க. வந்து நாங்கள் நல்லா பாடி ஆராதிச்சு வல்லமையாக ஜெபிச்சுட்டு இருக்கோம். அதே போல் ஊழியத்துக்கு போகிறதுலையும் எல்லாம் ஆண்டவர் நல்ல அறுவடையை கொடுக்குறாரு. இதில் இந்த கடலூர் ஊழியத்துக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்திற்காக பெதெஸ்தா ஜெப ஐக்கியத்தின் ஊழியத்திற்காக இணைந்து ஜெபித்து எங்களை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்பான குருவானவர் ஐயா, கேட்டிஸ் ஐயா மற்றும் ஊழியக்காரர்கள், சாக்ரட்டிஸ் பிரதர் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடலூரிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நான் ரொம்ப நன்றி செலுத்தணும். நீங்கள் செய்த பிரயாசங்கள் ரொம்ப அதிகம், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். திருமலர்புரம் திருச்சபை மக்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்காய் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல அப்பாவினுடைய ஊழியத்திற்காக நாங்கள் எப்போதும் நன்றி செலுத்துகிறோம், தேவனை துதிக்கிறோம். எங்களுடைய நாட்கள் எப்போதெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் திருமலர்புர சபையில் எங்களுடைய ஊழியங்கள் கண்டிப்பாக தொடரும். அதே போல் காயல்பட்டின சபையை மறக்கவே முடியாது. நிச்சயமாக நான் இந்த இடத்துல நான் நன்றி கூறுகிறேன். எங்களை நீங்கள் ரொம்ப ஆதரித்தீர்கள். குறிப்பாக தகப்பனாருடைய ஊழியத்தின் நாட்களிலும் ரொம்ப ஆதரவாக இருந்தீர்கள். பர்சனலாக எனக்கும் என்னுடைய ஊழியத்தை ஆரம்ப நாட்களில் முதல் பிரசங்கம் வாலிப நாட்களாக இருக்கும்போது கொடுத்து ஊழியத்தின் பாதையில் கொண்டு வந்ததே காயல்பட்டினம் திருச்சபை தான். உங்கள் ஒவ்வொருவருக்காய் நான் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெதெஸ்தா ஜெப ஐக்கியத்தின் சார்பிலேயும் தேவ ஊழியர் ஐக்கியத்தின் சார்பிலையும் உங்களை வாழ்த்துவதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். நான் பல முறை அவர்களை வந்து ஐக்கியத்தினுடைய காரியமாக நாங்கள் ஊழியர்களாக இணைந்து இந்த பகுதியில் வரும் பொழுது நான் பல நேரத்தில் பார்த்துருக்கேன். எப்பொழுது பார்த்தாலும் ஜெபரையில் உட்காந்தோ எங்கே இருக்காங்களோ அங்கே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பார்த்துருக்குறேன். ரொம்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு 5-6 பேருக்கு கூட சுற்றி இருந்தால் கூட ஆவியில் நிரம்பி யாரையும் கவனிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் ஆவியில் நிரம்பி எல்லா காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். அதே போல் அருமையானவர்களே, அவர்களை குறித்து இன்னும் அடுத்து சொல்லப்போனால் மிகவும் அன்போடு கூட எல்லாரையும் அவர்கள் நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா, சத்தமலையிலே சொல்லுங்க. மிகவும் அன்போடு கூட, அதுவும் யார் வந்தாலும், குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் அவர்களை நேசித்து செயல்படுகிறவர்கள். வாங்க உட்காருங்க, இருங்க பிரதர் அப்படின்னு பேர சொல்லி தான் கூடுவாங்க. ஏன்னா எனக்கு அவங்களுக்கும் வயசு ரொம்ப வித்தியாசம் உண்டு. அவர்கள் என்னோட வயது ரொம்ப முதிர்ந்தவர்கள். ஆனாலும் கூட ரொம்ப மரியாதை கொடுத்து உட்காருங்க, இருங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள். ஏதோ வாய் பேச்சில் அல்ல, அன்பை உண்மையாகவே வெளிப்படுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த நாளிலும் இந்த கூடுகிலே
நானும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு பாராட்டி இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஸ்டீபன் அண்ணனுக்காக ரொம்ப பற்றுள்ளவர்கள், அதிகமாக நேசிக்கூடியவர்களுக்காகவும் அருமையான குடும்பத்திற்காகவும் திருச்சபையின் ஊழியங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்னும் அந்த ஊழியத்தின் பாதலை கர்த்தர் தொடர்ந்து அவர்களை நடத்துவாராக. தேவ ஆசீர்வாதம், தேவ கிருபை இன்னும் உங்களிடத்துல பெருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து இன்னைக்கு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டு நம்மோடு கூட பேசுவாராக. என் அன்புக்குரியவர்களே, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வேதனையோடு ஒரு பகிர்ந்து கொண்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதி கொஞ்சம் நல்லா வாசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது, அதை வேலி அடைத்தாராம், அதில் உள்ள கற்களை பொறுக்கினாராம், அதிலே நற்குல திராட்சை செடிகளை நினைச்சதாராம் நட்டு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அந்த திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். செடியை நடும்போது கூட பாருங்க, நல்ல ஒரு செடியை, நல்ல ஒரு கனி தரக்கூடிய செடியை அங்க நினைச்சுகிறார், நடுகிறார். நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய திராட்சை செடி கொடிகள் என்பதை நினைச்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நல்ல கவனிங்க என் அன்புக்குரியவர்களே, நம்மை அவர் நட்டி வைக்கிறார், வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார், கோபுரத்தை கட்டுகிறார். அந்த கோபுரத்திலிருந்து என் செடிகளை நான் பாதுகாக்க வேண்டும், நான் அதை வேலி எடுத்து பாதுகாக்க வேண்டும், உள்ள எதுவும் புகரக்கூடாதபடிக்கு அது கனி கொடுக்கக்கூடிய அளவில் அதை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். அந்த இடத்துல கூடுதலாக இன்னொரு வார்த்தை பாருங்கள். அவர் என்ன செய்தாராம், அது அதில் ஆலையை உண்டு பண்ணி, நல்ல கவனிக்கணும். என் அன்புக்குரிய செடியை நட்டு விட்டார், பாதுகாப்பதற்காக வேலி அடைத்து விட்டார். இது முதல் காரியம். ஆனால் வேதம் தொடர்ந்து சொல்லும் போது அவர் என்ன செய்தாராம், ஆலையும் உண்டு பண்ணி, ஒரு தொழிற்சாலை உண்டு பண்ணி. ஐயா, இந்த திராட்சை செடி நான் நட்டு இருக்கிறேன், இந்த திராட்சை செடி என்ன செய்யும், கண்டிப்பா என்ன செய்யும், கனி கொடுக்கும். அது கனி கொடுக்கும். அந்த திராட்சை பழங்கள் அது வரும்போது அதை பிசைந்து கொள்வதற்கு, நான் திராட்சை ரசமா அதை மாற்றுவதற்கு ஒரு ஆலையை என்ன செஞ்சிட்டாரு, உண்டு பண்ணிட்டார். ஐயா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. செடியை நடும்போது என்ன செஞ்சிட்டாரு, ஆலையை இணைஞ்சிட்டாரா? அப்போ ஆண்டவருடைய தரிசனத்தை பாருங்க. நம்மள ஒரு திராட்சை செடியை நடும்போது என்ன செஞ்சிட்டாரு, ஒரு தரிசனத்தை சொல்லுங்கம்மா, ஒரு தரிசனத்தை வச்சிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னை ஒரு செடியாக நடும்போது ஒரு ஆளை உண்டு பண்ணின தேவன் நமக்கு முன்னால் ஒரு தரிசனத்தை வச்சிட்டாரு. எப்ப ஒன்ன கொண்டு இந்த காரியத்தை செய்ய போறேன், ஒன்ன கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற போறேன்னு ஒரு தரிசனமாக ஆண்டவர் வச்சிட்டாரு. வச்சு ஆண்டவர் இப்ப என்ன செய்றாரு, காத்திருக்கிறார். எப்போ அது என்ன செய்யும், கனி கொடுக்கணும். எப்போ என் திட்டம், என் தரிசனம் அந்த ஆளுக்கு நான் என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, நம்ம ஒவ்வொருவருக்கும், அருமையான தகப்பனாருக்கு மட்டும் ஆண்டு தரிசனம் கொடுக்கவில்லை. நல்ல கவனிங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டோமோ அன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்னால் என்ன இருக்கு, தரிசனம் இருக்கு. தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு. அவருடைய திட்டம் இல்லாம நம்மள என்ன செய்யல, ஒரு செடியா என்ன செய்யல, நடவில்லை. அழைத்த தேவன் ஒரு நோக்கத்தை தான் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லுங்கம்மா, அழைத்திருப்பாரு. சும்மா அழைப்பாங்களா, சும்மா அழைப்பாங்களா, சும்மா உங்களை தெரிந்தெடுப்பாங்களா? இல்ல, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்த ஆண்டவர், அழைத்த ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இப்ப அதை காத்திருக்கிறார். எப்போ இவன் இந்த காரியத்தை செய்வான் என்று சொல்லி, தம்முடைய திட்டம் எப்போ நிறைவேறும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, காத்திருந்திருக்கிறாரு. ஆனா நடந்து என்ன தெரியுமா, அதே 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, என் அன்புக்குரியவர்களே,
வேதனையோடு சொல்றது பாருங்க, நான் காத்திருக்கிறேன் ஐயா. அதுக்கு செய்யக்கூடாத வேலை ஏதோ இருக்குதா? நீ கனி கொடுக்க கூடாதபடி நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேன்? நான் எல்லாமே செஞ்சிருக்கிறேன். நீ கனி கொடுக்க வேண்டும் என்று எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கிறேன். உனக்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறேன். களை எடுத்திருக்கிறேன், கல்லை பொறுக்கிருக்கேன், உன்னை பாதுகாத்து இருக்கிறேன், எல்லாத்தையும் நட்டு இருக்கிறேன். ஆனா காத்திருக்கிறேன். காத்திருந்த அந்த எஜமானுக்கு ஒரு அதிர்ச்சி, கனி வந்துச்சு. அது எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. செடி நல்ல செடி இல்லையா? அந்த வசனம் சொல்ல, அது நட்குல திராட்சை செடி, நல்ல செடி, அது நல்ல கனிதான், நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய செடிதான். ஆனா அது என்ன கொடுத்துட்டு? என் அருமையான தெய்வ பிள்ளைய, எஜமான் புலம்புகிறார். உன்னை நம்பி ஒரு ஆளை வச்சிட்டானடா, உன்னை நம்பி ஒரு தரிசனத்தை நினைச்சிட்டேன் வச்சிட்டானடா, நீ நிறைவேற்றுவான்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், காத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன கொடுத்துட்டு இருக்க? கசப்ப கொடுத்து விட்டியே. என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் இந்த தரிசன கூடுகையில நானும் நீங்களும், என் எஜமான் என்னை பார்த்து காத்திருக்கிறார், என்ன கொடுப்பா என்று காத்திருக்கிறேன். இத்தனை நன்மையில உனக்கு செஞ்சிருக்கிறேன், இத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன், உன்ட்ட என்னதான் நான் கனி எதிர்பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். நான் என்ன கனியை கொடுத்துட்டு இருக்கிறேன்? ஒரு தரிசனத்தை வச்சுட்டு அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேனா? ஒரு விஷயம், அது எல்லார் மேலும் விழுந்த, சொல்லுங்க, எல்லார் மேலும். ஆமா, ஏதோ பவுலுக்கு மட்டுமல்ல, அந்த திருச்செவி மட்டுமல்ல, எல்லார் மேலும் விழுந்த கடமை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வேதனையோடு சொல்றாரு, இவ்வளவு எதிர்பார்த்தப்பா, இவ்வளவு வேலை செஞ்சப்பா. என் எஜமான் கூட சொன்னாரு, இதை வெட்டி போடுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இந்த வருஷம் ஒரு முறையாவது நினைச்சிட்டு இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னொன்னு ஆளை பார்ப்போம். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளைய, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறார். 19ஆம் அதிகாரம் தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்க. 41ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. என் அன்புக்குரியல, அவர் சொல்றாரு, எருசலேமே, எத்தனை முறை உன்னை தேடி வந்த எருசலேமே, எத்தனை தீர்க்க தரிசனம் எடுத்து நான் அனுப்பினேன், எவ்வளவு வார்த்தை கேட்டிருக்கிறாய், ஆனாலும் நீ மாறவில்லையே, ஆனாலும் அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை உனக்குள்ள இல்லையே என்று சொல்லி அந்த நகரத்தை பார்த்து அவர் நினைச்சுக்கிறாரு, கண்ணீர் விட்டா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய இருதயம் துடிக்கிறது. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைய, ஆண்டவருக்கு நான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரியா? அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அல்லவா ஒரு வசனம் இருப்பாங்க, அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், அது இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின், நல்ல கவனிங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களா, அது யாரு? அவருடைய மனமகிழ்ச்சியின். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை மகிழ பண்ணக்கூடிய ஒரு நாட்டு, அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகள். என் அன்புக்குரிய, நமக்கு தானே அந்த திட்டமும் தெரியும், நமக்கு தானே இயேசு கிறிஸ்துடைய பாரமுக்கு தெரியும், அவருடைய இருதய சிந்தனை அறிந்தவன் யார்? நமக்கு தானே தெரியும், நமக்கு தானே அந்த பாரத்தை அறிந்தவன் நாம தானே. பாண்டு சொல்லுவாரு, நீங்க தான்ப்பா என்ன மகிழ பண்ணக்கூடிய பிள்ளைங்க, நீங்க தானப்பா எனக்கு மன மகிழ்ச்சியுடைய பிள்ளைங்க. ஆனா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, எனக்கு கசப்பை கொடுத்துட்டீங்களே. அந்த வேதனையோடு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கொஞ்சம் உற்று பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீதான்ப்பா மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பிள்ளை, நீதான். ஆனா நீ என்ன செஞ்ச? கசப்ப கொடுத்துட்டியே. ஒரு வேதனையின் கூக்குரல். என் அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீதான்ப்பா என் இதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளை, நீதான் என்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளை. ஆனா நீ கசப்பு கொடுத்துட்டிய. கொஞ்சம் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அது ஏன் கசப்ப கொடுத்துச்சுன்னா சில காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். வேதத்தை வாசிங்கள். இது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் கர்த்தரின் கிரியைகளை நோக்கிறதும் இல்லை.
என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார், இவங்க கசப்பு கொடுப்பது காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா எதுக்கு நேரம் இல்லை? கர்த்தருடைய கிரிகளை நோக்கிறதுக்கும் அதை சிந்திப்பதற்கும். எல்லாம் கொஞ்சம் முன்னால உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தாங்கள் மாத்திரம் தேசத்தில் வாசமா இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும். பார்த்தீங்களா? மற்றவனுடைய வீட்டோடு சேர்த்து. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். அடுத்தவன் இடத்துக்குள்ள போறதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? நேரம் இருக்கும். அடுத்த வசனம் வாசித்து பார்ப்பீங்கன்னா 11 வசனம் பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே தரித்திருந்து ஐயா இருட்டும் வரைக்கும் தன்னை சூடாக்கும்படிக்கு மதி மயங்கி போகக்கூடிய அளவில் நீ குடிக்கும்படு, அதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இருக்கும். ஆனா என்னுடைய கிரிகளை நீ என்ன செய்ய சிந்திக்கலையே, அதை நினைவு கூறவில்லையே. என் அருமையான தேவப்பிள்ளையே, நீங்களும் நாடும் ஆண்டவரை மகிழ பண்ண வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய இடத்தில் நம்ம நினைச்ச வேண்டும். அவருடைய கிருபையை சிந்தித்து பாருங்கய்யா. அவைதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய கிருபையில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிரியில் நாங்கள் சிந்திக்கிறோம் ஐயா. அவர் எங்களை நடத்தி வந்த பாதையில் நாங்கள் சிந்திக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தில் அவர் செய்த காரியங்களை சிந்திக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் அதை சிந்தித்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கொஞ்சம் பின்னால அதை 48ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க ஐயா. நான் சிந்தித்த நாங்கள் ஒரு சவாலோடு சொல்கிறாரு, அவருடைய கிருபையில் நாங்கள் சிந்தித்தோம், அவருடைய கிரிகளை நாங்கள் சிந்தித்தோம். சிந்தித்த நாங்கள் எங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? அது என்ன செய்வோம்? சொல்லுவோம். எங்கள் சந்ததிக்கு நாங்கள் சொல்லுவோம். ஒரு சவால், ஒரு சேலஞ்ச். என்னதையா? அவருடைய கிருபைகளை சிந்தித்த நாங்கள் எங்க பிள்ளைக்கு நினைச்சுவோம், அதை கற்றுக் கொடுப்போம், அதை சொல்லுவோம் ஐயா. என் அருமையான தேவ பிள்ளைய, அவர்கள் கசப்பு கொடுப்பது காரணம் ஆண்டருடைய கிருபைகளையும் கிரிகளையும் என்ன செய்யறாங்க? சிந்திக்காமல் போயிட்டாங்க, அதை யோசிக்காம போயிட்டாங்க, மற்றதான் யோசித்தாங்க. எப்படி அப்படி இப்படி வாழலாம் என்று சொல்லி, ஆடம்பரமா வாழலாம் என்று சொல்லி அதெல்லாம் யோசித்தாங்க. ஆனா ஆண்டருடைய கிருபைகளையும் கிரிகளையும் சிந்திக்காமல் போயிட்டாங்க ஐயா. கசப்பை கொடுத்துட்டாங்க. நீங்களும் நானும் அதை சிந்திப்போம் என்று சொன்னால் ஆண்டருடைய கிரிகளை நாம் பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, வாசிங்க. இந்த தேவன் என்னை பாருங்க, ஒரு நம்பிக்கை வருது. இந்த தேவன் என்னை நம் தேவன் மரண பரிந்து நினைச்சுவாரு. சிந்தித்த நாம தைரியமா சொல்லலாமே, சிந்தித்த நாம தைரியமா சொல்லலாமே. இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனி என்ன செய்வாரு? காரணம் அவர் எபினேசர் அல்லவா? என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்பினார். நீங்க தான் போய் என்ன மகிழ பண்ணுவீங்க, நீங்க நல்ல கனி கொடுப்பீங்க தான் ஆலையை உண்டு பண்ண. ஆனா என்ன கசப்பை கொடுத்துட்டீங்க. காரணம் அவருடைய கிருபைகளையும் அவருடைய கிரிகளையும் அவர்கள் நினைவு கூறாமல் போயிட்டாங்க. அதிகாலமே எழுந்தார்கள், உண்மைதான். அதிகாலமே எழுந்து இருட்டு அங்கங்க ஓடினது உண்மைதான். ஆனா அவருடைய கிரிகளை சிந்திக்கவில்லையே. எல்லாத்துக்கும் நேரம் இருந்துச்சு. ஐயா இன்னைக்கு ஏன் இன்னைக்கு கோயிலுக்கு வரலன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நேரமே இல்ல. ஏன் இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு வரல, ஏன் இந்த ஜெபத்துக்கு வரல? அழகான ஒரு பதில், எங்களுக்கு நேரமே. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒண்ணு நேரம் இருந்துச்சுலாப்பா. அந்த வீடு கட்டுறதுக்கு உனக்கு நேரம் இருந்துச்சுலாப்பா. அடுத்தொன்றெல்லாம் புடுங்கிறதுக்கு உனக்கு நேரம் இருந்துச்சுலாப்பா. அதிகாலமே எழுந்து அந்த கடைக்கு போறதுக்கு உனக்கு நேரம் இருந்துச்சுலாப்பா. ஏன் என் கிரியில் நீ சிந்திக்காம போயிட்ட? ஏன் அதை நினைவு கூறாமல் போயிட்ட? என் அருமையான தேவ பிள்ளையே, நல்ல கனிகளை நாம் கொடுத்து ஆண்டவரை மகிழ பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் அவருடைய கிரிகளை நினைச்சீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். நமக்கு மட்டுமல்ல, அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைச்சுவோம், கற்றுக் கொடுப்போம். ஒரு அலையில சொல்லுங்க. இரண்டாவது, இந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அடுத்து ஒரு தெளிவான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். 21ஆம் வசனத்தை வாசிப்போம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும். என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவதுயா இவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? தங்கள் பார்வைக்கு. ஆமா, தங்களை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆண்டவரை பார்த்துட்டு தன்னை நினைச்சுட்டாங்க. சொல்லுங்க. வேத வசனம் என்பது கண்ணாடி. ஒரு ஆமென் சொல்லுங்க.
இல்லையா? ஒவ்வொரு நாளும் வசனத்தை நம்மை வச்சு பார்க்கணும். கண்ணாடியில எப்படி பார்த்து நம்முடைய காரியங்களை செய்கிறோமோ அதே போல ஒவ்வொரு நாளும் நான் ஓடுகிற ஓட்டம் சரிதானா, நான் என்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கிறதா என்று சொல்லி இந்த வசனத்தை வச்சு நம்மள என்ன செய்யணும்? பார்க்கணும். அவங்க எதை பார்க்கறாங்க? தங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கும், நாங்க நல்லவங்க தான். ஒரு குடிகாரன் போய் சொல்லுங்க, அவனை காட்டின யாரு? அவன் எத்தனை முறை குடிக்க, நான் ஒரு முறை குடிக்கிறேன், நான் தானே பெஸ்ட் சொல்லுங்க. ஆமா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்ல, என்ன பாருப்பா, என் பரிசுத்தத்தை பாருப்பா, நான் எவ்வளவு பரிசுத்தம் பாருப்பா, அதை வச்சு உன்னை பாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்மள கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தெய்வத்துக்கு முன்னால நம்மள ஆண்டவருக்கு முன்னால வச்சு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் இன்னும் எந்த அளவுக்கு நீங்களும் நானும் குறை உள்ளவர்கள் என்பதை நாம் என்ன செஞ்சலாம்? அறிஞ்சிடலாம். பாக்குறீங்களா? ஆண்டவர் முன்னால வச்சு பாருங்க, வசனத்தை முன்னால வச்சு பாருங்க. எத்தனை இடத்துல குறைந்து போயிருக்கிறோம், எத்தனை இடத்துல தவறு செய்திருக்கிறோம், எத்தனை இடத்துல விலகி போயிருக்கிறோம், அறிந்து கொள்ளலாம். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இவங்க வசனத்தை வச்சு பார்க்கல, ஆண்டவர் வச்சு பார்க்கல, எதையும் வச்சு பார்க்கல, தங்களை பார்க்கறாங்க. தங்க பார்வைக்கு யாரு? நாங்க நீதிமான்கள். எப்படியா கனி கொடுக்க முடியும்? எப்படியா நல்ல கனி கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அனுதின வாழ்க்கையிலே நம் ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவர் வச்சு பாருங்க. ஆண்டவர் வச்சு பாருங்க, நான் எப்படி உள்ளவனா இருக்கிறேன், என் வார்த்தை எப்படி இருக்கு, எந்த இடத்துல அவர் பொறுமையா இருந்தாரு, எந்த இடத்துல எதை பேசினாரு, எதை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, எதை நான் செய்யணும். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைய, நம்மள கொஞ்சம் அப்படி ஆராய்ந்து பாருங்களா. அவங்க கசப்பு கொடுப்பது காரணம் தங்களை பார்த்துட்டாங்க. தங்களை பார்த்துட்டு நாங்கள் நீதிமான் தான் என்று சொல்றாங்க. ஆண்டவர் வச்சு பார்க்கலையே, இந்த வசனத்தை வச்சு பார்க்கலையே. நம் வாழ்க்கையில நீ கசப்பா இருப்போம் என்று சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் வச்சு பாருங்க. என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, கசப்பாய் கனி கொடுப்பதுக்கு ஆண்டவரை அழைக்கவில்லை, அவரை மகிழ பண்ணக்கூடிய ஒரு கனி கொடுப்பது தான் நம்மளை ஆண்டடிச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். அந்த ரூத்தை பாருங்க, அந்த நகோமி, அந்த ரூத், அந்த காரியங்களை பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நகோமி ரூத்தை பார்த்து சொல்லலை, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வாமா, அந்த வீட்டில் போய் வேலை செஞ்சுதான் கொண்டு வான்னு சொல்லலை. அந்த ரூத்து தான் போறா. அதுவும் 2ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா தற்செயலா யாருடைய தொடுத்து போயிட்டா? போவாஸ். அது வசனம் அழகா சொல்லுது, தற்செயலாய். அதுல அழகான ஒரு வார்த்தை அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார், தற்செயலாய். அந்த நல்ல குணம், அந்த வாழ்க்கை அவளை நேரான பாதையில் செஞ்சுட்டு நடத்த ஆரம்பிச்சுட்டு 3ஆம் அதிகாரத்தை வந்துட்டீங்கன்னா இவ்வளவு நல்ல காரியத்தை செய்த அந்த ரூத்துக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. முதல் அதிகாரத்தை சொல்ற, ஏமா உன் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்கு போயிருமான்னு சொல்ற. நான் ஒரு கசந்த மாறா என்று சொல்றா, என்ன மாறாண்டு கூப்பிடுங்கப்பா, என் வாழ்க்கை கசந்து போயிட்டு சொல்றா, என் வாழ்க்கை பட்டு போயிட்டு சொல்றா. ஆனா 3ஆவது அதிகாரத்துல கர்த்தருக்கு ஒரு துளிக்க பண்ண போறாரு. என் அருமையான தெய்வ பிள்ளைய, ஒரு வாழ்க்கையின் அந்த கனி எந்த அளவுக்கு அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் அருமையான தெய்வ பிள்ளைய, கசப்பான கனி கொடுப்பதுக்கு தேவன் உங்களை என்ன நினைச்சல அழைக்கல. ஆண்டவர் வச்சு பாருங்க. நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், எந்த அளவுக்கு இன்னும் நான் மாறணும். ஐயா, ஒரு வைராக்கி எனக்குள்ள உண்டாகணும்னா நான் விழுந்து போன ஊழியக்காரனை பார்த்தா என்ன செய்யாது சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் விழுந்து போன ஊழியரை பார்ப்பாங்க, பத்தி அவன் அப்படி ஆடுறான், நானும் ஆடுறேன். விழுந்து போனவர்களும் பார்க்கண்டா வேகம் போன்ற திரளான சாட்சிலாம் பார்க்கும். ஒரு அலையில சொல்லுங்க, நமக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே, எத்தனையோ ஆண்டவருக்கு அங்க சாதித்தவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே, எத்தனையோ மிஷனரிகள் வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் பாருங்க. என் அருமையானவர்களே, 3வது ஆண்டவர் வேதனையோடு என்ன சொல்ற தெரியுமா? 24ஆம் வசனத்தை வாசிப்போம். என் அன்புக்குரிய வேதனையோடு சொல்றார். கசந்து போது காரணம் தெரியுமா? வேதத்தை நினைச்சுட்டாங்க, வெறுத்து அசட்டை பண்ணினார்கள். ஐயா, அவங்க கசப்பு கொடுப்பது காரணம் என்ன? செடி நல்ல செடிதான். ஆண்டவர் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் சொன்னார், மகனே நீ நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா அந்த இடத்துல நிச்சயாத
எந்த இடத்துல? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பரியாசக்காரர் அதுல நிக்காத. அதுல நீ உட்கார்ந்து நீ என்ன கனி கொடுத்துருவ? கசப்பான கனி. தொடர்ந்து சொல்லுவாரு, கர்த்தருடைய வேதத்திலப்பா நீ இரவும் பகலோ தியானமா இருப்பாய் என்று சொன்னா பாக்கியவன் மட்டுமல்ல கனி கொடுப்பாய். இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துலயா நிற்கும்? ஆண்டு சொல்றாரு, என் வசனத்தை நினைச்சிட்டாங்க, அசட்டை பண்ணி விட்டாங்களே, என்ன மறந்துட்டாங்கப்பா, என் வசனத்தை மறந்துட்டாங்க, அசட்டை பண்ணிட்டாங்க, அற்பமா நினைத்து விட்டாங்க. நிறைய நேரம் இன்னைக்கு நேரத்து கிறிஸ்தவங்க மாறிட்டு இருக்கு. பைபிளை வாசிக்கிறதே இல்ல, ஏதோ ஒரு ஊழியர் பேசின வார்த்தை வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு ஓடுறது. தயவு செய்து பைபிளை நாம வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும் சொல்லுங்க, வாசித்தாதான் நான் போகிற பாதை சரியா தவறா புரிந்து கொள்ள முடியும். பைபிள் வாசிங்க, அதான் ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தை அசட்டை பண்றாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணி விட்டார்களே. உதாரணத்துக்கு பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகம் 32:32. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் கொலைகள் அது கசப்பரு. காரணம் என்ன? எங்க இருக்கு? சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்குயா. அது சோதோம் குமாரா பட்டணத்தில் இருக்கிறபடினால அந்த கனி எப்படி இருக்கு? கசப்பும் பித்துமா இருக்கு. நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் கனி எப்படி இருக்கும்? நல்ல கனி. அவர் மகிழ பண்ணக்கூடிய பிள்ளைகளா என்ன செய்வோம்? இருப்போம். ஒரு அலையில சொல்லுங்க, என் அன்புக்குரியலே, ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன செய்றாரு? காத்திருக்கிறார். உனக்கு என்னதான செயலை சொல்லு. வசனம் நான் உனக்கு கொடுத்துட்டு தானப்பா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உன் வசனத்தை உனக்கு கொடுத்துட்டு தானே இருக்கிறேன். என் வசனத்தை எழுதி உன் கையில பைபிளை கொடுத்துட்டேன்ல, இன்னும் எனக்கு நல்ல கனியா கொடுக்காம இருக்கிற. உனக்கு என்னவா செய்யல? எத்தனை ஊழியர் உனக்கு அனுப்பி இருக்கிறேன், எத்தனை தீர்க்கதரிசி உனக்கு அனுப்பி இருக்கிறேன். டிவியை திருப்பினா போதும் ஓடிட்டே இருக்கு. இந்த வசதி வாய்ப்பு உனக்கு உண்டு பண்ணி இருக்கிறேனே, இன்னும் நீ கசப்பானது கொடுக்க காரணம் என்ன? எத்தனை நாட்கள் துக்கப்படுத்தி கொண்டிருப்பாய், எத்தனை நாட்கள் நீ வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாய். இன்னைக்காவது என்ன மகிழ பண்ண மாட்டாயா? இனி என்ன சந்தோஷப்படுத்த மாட்டாயா? அவர் துடித்து கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுது, இன்னும் அவரை நம்ம நினைச்சிட்டு இருக்குமா? சிலுவையில. ஆமா, அன்னைக்கு யூதாஸ் மட்டுமல்ல, ஏதோ ரோமர் மட்டுமல்ல, நானும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவரை என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? சிலுவை அடிச்சுட்டு இருக்கோம். மறந்துடாதுங்க என் அருமையான தெய்வ பிள்ளைய. அந்த 5ஆம் அதிகாரத்தை ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து முடிக்கலாமா? அன்று அடுத்த ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அவர் தூரத்துள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியேற்றி ஐயா, இப்ப ஆண்டு அடுத்து சொல்லிட்டாரு, நீ செய்யாவிட்டால். யான் தரிசனம் நடைபெறதானே செய்யும்ப்பா. ஆண்டோட திட்டம் ஒரு நாள் நினைச்சியாது, அவருடைய வசனம் ஒரு நாள் நினைச்சியாதா கீழே விழுந்து நிறைவேறதான் செய்யும். நீ இல்லாவிட்டால் நான் தூரத்தில் ஒரு ஜாதி என்ன செய்ய போறேன் சொல்லுங்கம்மா? அழைப்பேன். உசில் அடிச்சு கூடுவேன். அவங்க வருவாங்க, அவங்க வந்து அந்த காரியத்தை நினைச்சுவாங்க, அவன் நிறைவேற்றுவாங்க. தேவஜனமே, அன்போடு கேட்டுக்கிறேன், நீ இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு இன்னொரு நபர் சொல்லுங்க. அப்பதானையா? அப்படிதானே? நான் இல்லாட்டால் கழுது என்ன செய்யும்? நான் யோசிச்சு பார்த்தேன், பிள்ளையாம்கிட்ட பேசுவதுக்கு ஒரு ஊழியர் இல்லை. ஆண்டு கடைசி யாருடைய வாயை தந்துட்டாரு? நீ பேசுப்பா, நீ பேசு. செய்ய வேண்டி நான் செய்யாவிட்டால், தரிசனத்தை பெற்றிருக்கிற நான் தரிசனத்தை செய்யாவிட்டால், இப்படி நான் வழி விலகி போய்விட்டால், ஆண்டவர் சொல்றாரு, இன்னொருவரை நான் அழைப்பேன். எஸ்ராவின் புஸ்தகத்தின் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என் அன்புக்குரியவர்களே, அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, என் தரிசனம் நிறைவேற அந்நிய ராஜாவாகிய அந்த ராஜா பேர் என்ன?
எஸ்ராவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. என் அன்புக்குரிய ஆண்டு சொல்றாரு, கோரேசின் ஆவியை எழுப்புவாரியா. கோரேஸ் யாரு? யூதனா? கோரேஸ் யாரு? யூதனா? அந்நியன், தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன். ஆண்டு சொல்றாரு, அந்த கோரேசனை எழுப்புவேன். என் திட்டம் நடைபெற யாரை எழுப்ப போறேன்? மொர்தெகாய் எஸ்தர் ராஜாட்ட போய் சொல்ற, பாரு, நீ இல்லாவிட்டால் ரட்சிப்பு அன்னைக்கு நீ அழகணும், அன்னைக்கு அழணும். அதுதான் ஒண்ணு இந்த இடத்துல வச்சிருக்க. இந்த நேரத்துல நீ மௌனமா இருந்துட்டா கண்டிப்பா ஆண்டுடைய திட்டம் யூதர்களை கொண்டுதான் என்ன செய்யணும், பெரிய ரட்சிப்பை கொண்டு. இது ஆண்டுடைய திட்டம். நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வருவது உறுதி. அடுத்த மூலம் வந்துடும். நீ அன்னைக்கு வெக்கப்பட்டு விடுறோம். நீங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, என் தரிசனத்தை நீ நிறைவேற்றாவிட்டால் இன்னொரு மனிதன் நினைச்சுவேன். சொல்லுங்க, நீ இல்லாட்டான்னு ஒரு மனுஷன்ப்பா, அவ்வளவுதான். ஆண்டு சொல்றாரு, தூரத்தில் உள்ள அந்த புறஜாதியை நினைச்சுவேன் அழைப்பேன். நீ இல்லாட்டா இன்னொரு மனுஷனை உருவாக்குவேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஏன் தரிசனம் மட்டும் நினைச்சியாது, கீழே விழுந்து போவே போவாது. நீ இல்லாட்டா அது விழுந்து முடிஞ்சுன்னு நினைக்காத, அது அப்படி ஆயிரம் நினைக்காத. தெய்வ பிள்ளையே, நம்ம கொடுத்த தரிசனம் பெருசு, ஆண்டவன் கொடுத்த அழைப்பு பெருசு. பெருசியா அந்த அழைப்புல ஓடும்போது எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அதே நேரத்தை நான் விலகி போகும்போது அவர் பாரத்தோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளையே, இந்த வேளையில இந்த மிஷனரி தரிசன முகாமில நம்ம ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் அழைப்பு பெருசு. ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஆண்டு என்னையும் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அது முக்கியம். அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புல ஓடணும், அந்த அழைப்பை நிறைவேற்றணும். ஒன்னே ஒண்ணு, நீ போயிட்டால் இன்னொரு மனுஷனை கொண்டு வரும்போது அதே இடத்துல நான் என்ன செய்ய தெரியுமா, வெக்கப்பட்டு நிற்கணும். ஐயோ, நான் போயிட்டேனே, ஐயோ, இந்த காரியத்தை நான் நினைச்சிட்டேன் செய்யாமல். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், அடிக்கடி சபையில கூட சொல்லுவேன். அந்த ஐஸ்வர்யன் லாசரு கதையில வேதம் சொல்லுது, அவன் நினைச்சதானா பட்கடிப்பு. அந்த வசனம் என்னது, பட்கடிப்பு உண்டாயிருக்கும். என்னது, நரகத்துல என்ன உண்டாயிருக்கும், பல்ல கடக்கடன்னு கிடைச்சிட்டு. என்ன தெரியுமா அழுவாங்க, என்ன தெரியுமா, வேற ஒழுது அழுவ மாட்டாங்க. ஐயோ, அதை நான் செய்யாமல். அந்த ஐஸ்வர்யன் கத்துறான், இனி அதை செய்யாம போயிட்டனே. அவனுக்கு கொடுத்த தரிசனம் தெரியுமா, அந்த 5 சகோதரருக்கு என்ன செஞ்சிருக்கணும், அவன் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கணும். அதான் அவனுக்கு கொடுத்த தரிசனம். இப்ப சொல்றான், அதை நிறைவேற்றாம போயிட்டு இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே, இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. கொடுத்துச்சா, முடிஞ்சிட்டுப்பா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அமைதியாரே. தெய்வ பிள்ளைய, கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. என் தரிசனம் பெருசு, என் அழைப்பு பெருசு. எல்லாத்துக்கும் நேரம் இருந்துச்சு, ஆனா என் கிருபைகள், என் கிரியில் சிந்திப்பதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லாம போயிட்டுப்பா. எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஆனா என்ன வச்சு அவங்க பார்க்காம போயிட்டாங்க. 3வது சொல்றாரு, என் வசனத்தையே அவங்க மறந்துட்டாங்களே. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, சமூகத்தை நிற்கிறோம்ப்பா, ஒரு வைராக்கியத்தை எங்களுக்குள்ள எழுப்பும் ஆண்டவரே, ஒரு வைராக்கியத்தை எனக்குள்ள எழுப்பும் ஆண்டவரே. விழுந்து போயிருக்கிறேன், தரிசனமற்று இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போறேன் வாரேன். இல்லப்பா, எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். ஜனத்தை குறித்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள தாரும் ஆண்டவர்னு கேட்க மாட்டீங்களா? எனக்குள்ளே தாரும் ஆண்டவர்னு கேட்க மாட்டீங்களா? எனக்குள்ள எழுப்பும் ஆண்டவரே. கொழுந்து விட்டு எரியவில்லையா ஆண்டு கேட்கிற சீடர்களை பார்த்து, ஆமா, கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. உங்க வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே, அந்த தியானம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது தகப்பனே, எனக்குள்ள ஒரு ஆண்டவரே வைராக்கியத்தை எழும்ப பண்ணுவீராக. நன்றி தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேதத்தை எழுதி கொடுத்து வசனத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தரிசனத்தின் பாதையில ஓட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த குடுகைக்காக ஸ்தோத்திரம். நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனாரு கொடுத்த தரிசனம், அழைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டவரே.
ஆண்டவரே வித்தியாசமான பாதைகளை நடத்தினாலும் ஆண்டவர் அந்த தரிசனத்துக்கு நேராக நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக, இன்னும் எங்களை நடத்துவீராக. இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா. அவருடைய ஊழியத்தின் வாஞ்சை எல்லாம் செஞ்சோம்னீங்களா? அவங்க ஊழியத்துல பட்ட வாஞ்சை, இந்த இடம் இப்படி இருக்கணும், பிள்ளைங்க இந்த ஊழியத்தை செய்யணும், அந்த வாஞ்செல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நிறைவேறட்டும் அப்பா, நிறைவேறட்டும் ஆண்டவரே. அதுக்கு நேர நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை நடத்துவீராக. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. ஜெபத்தில் நாங்கள் உறுதியாய் தரித்து உதவி செய்யுங்கப்பா. வேதம் சொல்வது போல இடைவிடாமல் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. எப்ப அப்புறம் ஜெபத்திலே போராடினது போல நாங்கள் போராடி ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். போராடி ஜெபிக்கக்கூடிய இருதயங்களை தாரும் ஆண்டவரே. இடைவிடாமல் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியை எங்கள் மத்தியில ஊற்றும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து அருமையான ஆண்டு பெதஸ்தா குடும்பத்தார் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படி ஊழியத்தை சார்ந்திருக்கிற மிஷினரிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். பல்வேறு இடங்களிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் என்னென்ன கிராம ஊழியம் நடக்கிற அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. எல்லா ஊழியத்திനും கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய இருத்தை நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்ப சொல்லுவீங்களா? உண்மை நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. உண்மை நாங்கள் எப்பொழுதும் மகிழ பண்ணங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்க இருத்தை எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் நம்முடைய கூட இன்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. தரிசன கூடுகையில் கலந்து கொண்டவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது இந்த கூடுகையை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தா, அதனால எங்களோட கோடான கோடி நன்றிகளை முதலாவது இயேசுவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அதே போல் எங்கள் மத்தியில் இருக்கிற காயல்பட்டினம் திருச்சபையை சேர்ந்த ரெவரண்ட் பாக்கியராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அந்த திருச்சபையை சார்ந்த அனைத்து சபை ஊழியர்களுக்கும், விசுவாச குடும்பங்களுக்கும், அங்கேருந்து வந்திருக்க வாலிப பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய திருமலாபுரம் திருச்சபையிலேருந்து வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியர்களுக்கும் விசுவாச குடும்பங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, ஆறுமுகநேரி பகுதியை சேர்ந்த அனைத்து ஊழியர் கூடையில் கலந்து கொண்ட எல்லா ஊழியர்களுக்கும், விசேஷமாக சாக்ரட்டிஸ் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய பெஸ்த ஜெபக்கியத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸ்டீஃபன் அண்ணன் நாங்கள் எப்பெல்லாம் கூப்பிட்றோமோ அப்போல்லாம் எங்கள் ஊழியத்தில் கலந்து கொண்டு நல்ல செய்திகளை கொடுத்து எங்கள் ஊழியத்தை ஜெபத்தினாலும் அவங்களுடைய ஆண்டுடைய வார்த்தையினாலும் எங்களை தேட்டி வராங்க. அதுக்காக அன்பு அண்ணன் குடும்பங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மாத்திரமல்ல, கடலூர் பகுதியிலேருந்து முத்துகிருஷ்ணாபுரம் ஊழியர் அவர்களுக்கும், பாஸ்டர் இமானுவேல் அவர்களுக்கும், கடலூரில் மாதம் ஒரு கிராமம் செய்கிற அனைத்து மிஷினரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மாத்திரமல்ல, மேல்பட்ட பாகம் மற்றும் முத்துகிருஷ்ணாபுரம் சபைகளிலிருந்து குடும்பமாய் கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக கடலூரில் இருந்த வாலிப பிள்ளைங்க நல்லா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்து கடந்த 2 நாட்களாக நிறைய உதவிகளை செய்து வராங்க. அந்த வாலிப பிள்ளைங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, தூத்துக்குடி பகுதியிலிருந்தும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்தும் அநேகர் இந்த நாளில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெதஸ்தா ஜெபக்கியத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தூரத்திலேருந்து எங்களுடைய அழைப்பை கேட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. பல வேலைகள் மத்தியிலும் உங்களுடைய டைம் எங்களோடு இந்த நாளில் செலவழித்ததுக்கு எங்களுக்கு நன்றி. அதே போல்
அநேக தூர இடத்துலேருந்து எங்கள் உறவினர்களும் வந்திருக்காங்க. எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைத்து உறவினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மாத்திரமல்ல, பெதஸ்தாவில் இணைந்து ஜெபித்து தாங்கி கொடுத்து உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுறோம். எங்களோட உடன் ஊழியர்கள் டேவிட் அண்ணா, லாசர் அண்ணன், இப்படிமா எல்லாரையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு அன்பு குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் ஆண்டவர் இந்த நாளில் பெதஸ்தாக்கென்று கொடுத்து வருகிறார். அநேக செபித்து வரீங்க, இந்த ஊழியத்தை தாங்கி வரீங்க. அதுக்காக எங்களோட நன்றிகள். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.